இன்னைக்கு நாம கோடை காலத்துல வர சிறுநீர் கடுப்பு சரியாகிறதுக்கான ஒரு ஜூஸ் தான் தயாரிக்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் சிரப் ஒண்ணு தயாரிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேர் ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். அத ஒரு கல் வச்சு தட்டி, அது நடுவுல ஒரு குச்சி மாரி ஒரு பகுதி இருக்கும். அத நீக்கிக்கணும். நீக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அதுல எதுலலாம் அப்படி இருக்குதோ, அதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த சைடு போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம நல்லா தட்டி எடுத்து ஒரு பவுல்ல போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். இது இந்த பிரச்சனை இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை பெருசாகுறதுக்கு முன்னாடியே நாம இத மாரி ஒரு ஜூஸ் ஒண்ணு தயாரிச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது உடல் உறுப்புகள நல்லா குளிர்விக்கும். இது செயற்கை பானங்கள நம்ம குடிக்கிறத விட இந்த மாரி தயாரிச்சு குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம பவுல்ல தண்ணி எடுத்து, அதுல நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த வேர போட்டு ஊற விடணும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கலாம். இல்லைன்னா முதல் நாள் இரவே இத ஊற வச்சுக்கலாம். நான் முதல் நாள் இரவே இத ஊற வச்சேன். இத மறுநாள் நாம இனி எடுத்து பார்க்கும்போது, நல்லா ஊறி போய் கலர் சேஞ்ச் ஆகி போய் இருக்கும். இது கோடை காலத்துல வர நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணும். அடுத்த நாள் எடுத்து நம்ம பார்க்கும்போது, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கலரே மாறி போய் இருக்கும். பெரிய கற்கண்டு எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தணும். எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துல மாத்தி நம்ம அடுப்புல வச்சு அத கொதிக்க வைக்கணும். நம்ம வேரையும் சேர்த்தே போடணும். ஏன்னா வேர்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறனால, ஊறிய நீருக்கு கூடயே இந்த வேரையும் போட்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வைக்கும்போது, அதோட வாசனை நல்லா வீடு முழுவதுமே பரவும். அதுவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அத எடுத்து நம்ம வடிகட்டணும். வடிகட்டி தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கு இனிப்பு